Hello friends, இந்த வீடியோவில் நம்ம கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆர்டிகல் 29 அண்ட் 30 வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5th ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஆர்டிகல் 29 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க. ஸோ என்ன இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்க்ட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் இல்லைன்னா கல்ச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த மைனாரிட்டிஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் ரேஸ், ரிலிஜியன், கேஸ்ட் இல்லை லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒன்லி ரேஸோ ரிலிஜனோ கேஸ்ட் பேஸ் பண்ணி வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 29 மைனாரிட்டிஸுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 30 வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மைனாரிட்டிஸ்னு சொல்லும்போது ரெண்டுமே ரிலிஜனும் சரி, அதே மாதிரி லாங்குவேஜும் சரி, லிங்குவிஸ்டிக்காகவும் சரி அந்த மைனாரிட்டிஸ்க்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ரிலிஜன் பேஸ்லேயும் சரி, அதே மாதிரி லாங்குவேஜ் பேஸ்லேயும் இருக்கிற மைனாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கான எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 30 சொல்கிறாங்க. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டிக்கலுக்கு கீழே ஸ்டேட் வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனுக்கு ஃபண்ட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் ரிலிஜனோ இல்லை அதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ப்ரொடெக்ஷனும் இந்த ஆர்டிகல் 30 சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 30 வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பற்றி பேசுகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பற்றி பார்த்தோம். அதில் வந்து ஒரு பர்டிகுலர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த மைனாரிட்டிஸ் இன்ஸ்டியூஷனில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கும்போது, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை அந்த பர்டிகுலர் ரிலிஜன் இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கணும்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் அவங்களோட ஆர்டிகல் 29 அவங்களோட லாங்குவேஜ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டு இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஒருத்தவங்கள ஸோ எல்லாத்தோட ரைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஆர்டிகல் 29 அண்ட் 30 என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது தான் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும். ஸோ இதோட 5th ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னொரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இருக்குது, அதுதான் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். அது நெக்ஸ்ட் வீடியோவில் என்னங்கிறது பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.